நானும் என் ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் வந்து அவருக்கு சுகர் இருக்குது, கூட்டிகிட்டு போயிட்டார் ஆஸ்பத்திரிக்கு. வாங்க பாஸ்டர் கொஞ்சம் சுகர் செக் பண்ணிட்டு வரணும் எனக்கு அப்படின்னாரு. அவர் சுகர் செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு 103 இருந்துச்சு. அப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் எனக்கு செக் பண்ணிக்கங்க, நீங்கள் எனக்கு மேலே ஒரு 2-3 வயசுல ஜாஸ்தியாக இருக்கிறீங்கள, நீ கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னா எனக்கு 135 இருந்து 45-35 இருந்துருச்சு. அப்புறம் அவர் பார்த்து என்ன சொன்னார், என்ன பாஸ்டர் எனக்கு மேலே நீங்கள் 20 அதிகமாக இருக்குது, நீங்கள் என்ன நீங்கள் செக் பண்ணாமல் சுகரை பற்றியே கண்டுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், உனக்கு சுகம் வந்துடுச்சு, கை காலெல்லாம் நடுங்குது, ஏன் நடுங்குற, நீ பயப்பட்டுட்டு இருக்கிற. நான் பயப்படல, எனக்கு 500 போனாலும் கூட என் கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால எதை குறித்து நம்ம கவலை போனுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் சேர்ந்து போட்டு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோம். அங்கே போனோன்னே அவன் ஒரு பட்டியலே போட்டிருக்கிறான், சுகரை பற்றி பட்டியலே போட்டிருக்கிறான். அந்த பட்டியலை போட்டு அதெல்லாம் கடைசியில் சுகரை பற்றி அதை சாப்பிடு இதை சாப்பிடு அதை பண்ணி இதை பண்ண நல்லா சொல்லிட்டான், வெளியே பட்டியல் போட்டான். கடைசியில் அந்த டாக்டர் என்ன எழுதி வச்சிருக்கிறான், கடைசியில் பார்த்த, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, சுகர் அதிகமாகும் அப்படின்ட்டான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, பயப்படாதே, உன்னுடனே இருக்கிறேன், உன் வலது கையை பிடித்து அவர் நம்மளை தாங்குகிறார், ஏந்துகிறார், தப்பு வைக்கிறார், பாதுகாக்கிறார். அல்லேலூயா.